விகடகவி விகடகவி ஷார்ட் ஸ்டோரி. நம் பாரத தேசத்தில் வடக்குப் பகுதியில் புத்த மதம் தீவிரமாக பரவிய காலம் அது. நாட்டின் தெற்குப் பகுதியில் சிவகுடும்ப வழிபாடே மேலோங்கி இருந்தது. தென் தேசத்தின் சோழப் பேரரசுக்குட்பட்ட சிற்றரசுகளில் ஒன்றில் தேவதத்தன் என்பவன் அரசனாக இருந்தான். அவன் வடநாட்டுக்கு நட்பு தேச அரசர்களை சந்திக்கும் நிமித்தம் சென்றிருந்தபோது அங்கு ஒரு பெண்ணை விரும்பினான். அவள் புத்த மத வழிபாடு செய்யும் குடும்பத்தைச் சேர்ந்தவள். இருப்பினும் அவளை மனதார நேசித்த அவன் தன் தேசத்துக்கு அழைத்து வர தேசத்தின் எல்லையிலேயே நிறுத்தப்பட்டான். அவன் பெற்றோர் அந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டு ஆட்களை அனுப்பி அவளை தேசத்துக்குள் நுழைய அனுமதி மறுத்தனர். அவளை விட்டுவிட மனமின்றி அவன் அரண்மனைக்குள் வர அவன் பெற்றோர் கடிந்தனர். மக்கள் அனைவரும் பார்க்க அவளை அவமதித்து பேசினர். அவன் தயவாக பேசி ஒருவாறு சம்மதிக்க வைக்க முயற்சி செய்தபோது இறுதியாக அவர்கள் அவள் சைவ மதத்துக்கு மாற வேண்டும் என்றனர். வேறு வழியின்றி அவளும் சம்மதித்தாள். அங்கோடா என்ற அவளை அங்கையர்கண்ணி என்று பெயர் மாற்றி மதம் மாற்றி முறைப்படி திருமணம் புரிந்த பின்னும் அவளை பலகாலம் அவன் பெற்றோர் அலட்சியம் செய்ததோடு ஒரு கட்டத்தில் இருவரையும் நாடு கடத்தினர். காடு மேடு என்று அலைந்து திரிந்து கொங்கு நாட்டில் வந்து குடியேறிய அவர்கள் தஞ்சமடைந்தனர். மெல்ல மெல்ல தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தினர். போர் வீரனாக சேர்ந்து தேவதத்தன் தளபதியாகி வயதான வாரிசற்ற கொங்கு மன்னர் இறக்க மக்களால் மிகவும் விரும்பப்பட்ட தேவதத்தன் கொங்கு அரசனாகிவிட்டான். மக்களுக்காக பாடுபட்டான். பிறகு கொஞ்ச காலத்தில் மாரடைப்பால் இறந்துவிட்டான். தென்னாட்டுக்காரனை மணந்ததால் தன் இனத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட அங்கோடாவாக இருந்த அங்கர்கண்ணியாக மாறிய கொங்கு தேச ராணி ஏற்கனவே சிவகுடும்ப கோவில்களுக்கு சென்று வழிபாட்டு முறைகளை அறிந்து பின்பற்றி வந்தாள். பல கோவில்களையும் ஆங்காங்கே கட்டினாள். முக்கியமாக அவளுக்கு பிடித்த பிள்ளையார் சன்னதிகளை ஆங்காங்கே நிறுவினாள். அதற்காகவே தன் கணவன் காலத்தில் நடப்பட்டு வளர்ந்த மரங்களை பராமரித்தாள். முதலில் மிகவும் அவளை வெறுத்த மக்கள் மெல்ல மெல்ல அவளின் போராட்ட குணத்தையும் துணிச்சலையும் கண்டு அவள் தலைமையில் பணிந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இருப்பினும் கள்ளர்கள் மற்றும் பிரதேச ஒற்றர்கள் தொல்லை மட்டும் இருந்து கொண்டே இருந்தது. அப்போது ஒரு நாள் வீரர்கள் ஒரு கிழவரை பிடித்து அரண்மனைக்கு கொண்டு வந்தனர். எப்போதும் சிலரை அழைத்து வைத்து கொண்டு பிரசங்கம் செய்ததால் அவர் ஆட்சிக்கு எதிரான புரட்சிக்காரர் என சந்தேகப்பட்டு கொணர்ந்ததாக கூறினர். ராணி உத்தரவின் பேரில் கிழவரின் பையை ஆராய்ந்தபோது முதலில் மறுத்த கிழவர் பிறகு பையை கொட்டினார். அதில் பல ஏடுகள் இருந்தன. ராணி அவற்றையும் கிழவரையும் உற்று பார்த்தாள். ஏற்கனவே எவரையும் வெகு விரைவில் கணித்துவிடும் ஆற்றல் கொண்ட ராணி அவை யாவும் நயமான புலமைமிக்க பாடல்கள் என்பதையும் நடைமுறை புலமை மற்றும் பக்தி விஷயங்களை நயமுற உரைக்கும் ஒரு விகடகவிதான் அந்த கிழவர் என்பதையும் உணர்ந்தாள். அவரை அரண்மனையில் தங்க அனுமதித்தாள் ராணி. கிழவர் மறுக்க அவள் வியப்படைந்து அரண்மனைக்கு அருகில் குடில் அமைத்து தந்தாள். இனி அவரை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டாள். கிழவர் மகிழ்ச்சியாக குடிலில் தங்கினார். அவருக்கு ராணியின் பேச்சும் போக்கும் பிடித்துவிட்டது. அவளுடைய பின்புலத்தை பலரும் சொல்ல கேள்விப்பட்டார். அதனால் அவளுடைய ராஜ்ய குறைகளையும் நிறைகளையும் நடைமுறை விஷயங்களையும் பக்தி பற்றியும் தினமும் எழுதினார். தினமும் நகர்வலத்துக்கு மாறுவேஷத்தில் சென்று வரும் ராணி இரவில் அன்று கிழவர் எழுதி அனுப்பி அரண்மனைக்கு வந்திருக்கும் பாடலை படிப்பாள். பின்பு அவள் சம்மதித்த பின்பு பூஜையில் வைக்கப்பட்டு அந்த பாடல் மறுநாள் பகலில் அரசவையில் மக்கள் முன் படித்து காட்டப்படும். பலரும் பிரதி எடுப்பர். இப்படியாக கிழவர் புகழ் பரவியது. ராணி எதற்காக கிழவரை அனுசரிக்கிறாள் என்று சினம் கொண்ட யாவரும் மெல்ல மெல்ல ஒரு பெண்ணாக அனைத்து நிர்வாகத்தையும் கவனித்து சோர்வுறும் ராணி சற்றே மனம் லேசாக கிழவர் பாடல் உதவுவதை உணர்ந்தனர். அனைவரும் மகிழ்ந்தனர். 4 ரக படைகளான காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படையில் ராணி சோழ தேசத்திலிருந்து தேர்ப்படையும் சேர நாட்டிலிருந்து யானைகளையும் அதிகம் சேர்த்து வைத்திருந்தாள். 4 ஜாமங்களில் அங்கு 2ஆம் ஜாமத்தில் கள்வர்கள் நடமாட்டம் இருப்பதை அறிந்தார் கிழவர். அதனால் படைகளில் 2
வலியது, ஜாமத்தில் 2 கொடியது என்று பொருள்படும்படி பாடல் எழுதினார். எவருக்கும் புரியவில்லை என்றாலும் புத்திசாலியான ராணிக்கு புரிந்தது. அவள் 2ஆம் ஜாமத்தில் நகர்வலம் சென்று வீரர்களை அனுப்பி கள்வர்களை பிடித்து சிறையிட்டாள். வெகு காலத்திற்குப் பின் அவள் உறங்க கொஞ்ச நேரம் கிடைத்தது. அவள் மகிழ்வுற்று கிழவருக்கு அவ்வப்போது அவர் மறுத்தாலும் சில பரிசுகள் தர அவர் ஏழைச் சிறுவர்களுக்கு அவற்றை தந்தார். விகடகவியை தன் தந்தையாக எண்ணி மிகவும் மகிழ்ந்தாள் ராணி. அவள் மதம் மாறி இருப்பினும் இரகசியமாக அரண்மனை அறைக்குள் புத்த சிலை வைத்து வழிபடுவதையும் அவர் அறிந்து பாடல் எழுதினார். முதலில் அவள் சினமுற்றாள், பிறகு மன்னித்தாள். அவள் பரம்பரையாக புத்த வழிபாட்டு குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்பதால் சிரச்சேத உத்தரவை ரத்து செய்தாள். அதற்கு பதிலாக நாடு கடத்தல் மற்றும் மக்கள் முன் அரசவையில் பொது மன்னிப்பு கேட்டல் என்கிற வழக்கத்தை தண்டனைகளாக்கினாள். விகடகவிக்கு மிக்க ஞானம் இருந்ததை அவள் அறிவாள். நல்ல வேளையாக இயற்கை நமக்கு இறுக்கமான சூழலில் இப்படி உண்மையான ஒரு நபரை தந்திருக்கிறதே என நினைத்தாள். தினமும் அரசவைக்குச் செல்லும் முன் சாளரம் வழியே விகடகவியின் குடிலை பார்ப்பாள் ராணி. அடிக்கடி வானத்தை பார்த்து கொண்டும் உண்பதற்கு தன் அரண்மனை உணவை மறுத்த அவர் தானமாக தானியத்தை மக்களிடம் பெறுவதையும் அவள் கேள்விப்பட்டு வேதனைப்பட்டாள். சம்பாதிக்க இயலாத முதியவர்களுக்காக இலவசமாக தானியம் மாதா மாதம் தன் அரசாங்க கஜானாவில் இருந்து 3 மரக்கால் அளவு தர உத்தரவு பிறப்பித்தாள். விகடகவி மகிழ்ந்தார். அதையும் அவர் வாங்கி வழக்கம்போல் கூழ் வைத்து குடித்தார். கஞ்சி போல் குழைய வைத்து கீரை சமைத்து உண்டார். அவருடைய எளிய வாழ்வு ராணிக்கு மிகவும் பிடித்தது. அவ்வப்போது நேரம் கிடைக்கும்போது விகடகவியிடம் சென்று அவள் சிறிது நேரம் உரையாடுவது ராணிக்கு ஆறுதலாகவும் மனம் தெளிவுபடுத்தும் விதமாகவும் இருந்தது. விகடகவி அவ்வப்போது வஞ்சப் புகழ்ச்சியாகவும் சில பாடல்கள் எழுதினார். அவர் ராணி உறவினருக்கு உடல் நலமில்லாததால் பார்த்து வர தொண்டை நாட்டுக்கு சென்றிருந்தபோது அவ்வாறு எழுதினார். அது பற்றி ஒற்றர் செய்தி அனுப்பிய போது ராணி தான் வருவதற்கு சற்று தாமதமாகும் என்றும் அதுவரை காத்திருக்க வேண்டாம் என்றும் குலதெய்வ கோவிலில் மந்திரியை பூஜைக்கு வைக்கச் சொல்லி அரசவையில் தலைமை புலவரை படித்து காட்டி மக்களை பிரதி எடுத்து கொள்ளுமாறும் உத்தரவு பிறப்பித்தாள். அவ்வாறு செய்தபின் அந்த சில பாடல்களை படித்த நாட்டு மக்கள் அனைவரும் சினமுற்றனர். ஏற்கனவே கிழவர் மீது பொறாமையும் ராணி மீது ஆத்திரமும் கொண்ட விஷமிகள் ராணி வந்தபின் பலவாறு திருத்திச் சொன்னார்கள். அந்த பாடல்களை படித்த ராணி மிகவும் வருத்தமுற்றாள். புத்தரை நேசிக்கும் அவளால் சினம் கொள்ள முடியவில்லை. அவளை வெறுக்கும் சிலரை பாராட்டி பாடல்கள் எழுதியது மட்டுமில்லாமல் அவளையே மிகவும் அவமதிக்கும் விதமாக இருந்தன அவை. 1 வாரம் யோசித்தும் ராணியால் அந்த பாடல்களை அங்கீகரிக்க அனுமதி தரவும் முடியவில்லை. அப்படியே விட்டுவிட முடியவும் இல்லை. அதனால் வேறு வழியின்றி அவரை தண்டிக்க முடிவு செய்தாள். அவளிடம் விகடகவியை தவறாகச் சொல்லிய நபர்கள் ராணி அவரை தண்டிக்கப் போவதை உறுதி என தெரிந்தும் மிகவும் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே சென்றார்கள். குறிப்பாக விகடகவி வந்த பிறகு ராணியின் அவையில் நிராகரிக்கப்பட்ட புலவர்களும் அவளை அண்டியிருக்க ஆசையுற்று அவளால் புறம் தள்ளப்பட்டவர்களும் குஷியாயினர். ராணி விகடகவிக்கு ஆள் அனுப்பி அரசவைக்கு வரச் செய்தாள். அனைவரும் முன்னிலையில் மன்னிப்பு கேட்கச் சொன்னாள். விகடகவி மிகவும் அமைதியாக மண்டியிட்டு ராணியின் முன் மன்னிப்பு கேட்க மக்கள் வருந்தினர். ராணி வேதனையுடன் வெளியூர் சென்று விட்டாள். அனைவரும் அவள் வரும் வரை விகடகவி எந்த பாடலும் எழுதவில்லை என்று எண்ணி வருந்தினர். இருவரின் பாசத்துக்கும் பொறாமையடைந்தவர்களோ கண்டிப்பாக விகடகவி நாடு கடத்தப்படுவார் என்று எதிர்பார்த்து இனி நாம் தாம் ராணிக்கு அபிமானமுற்றவர்களாவோம் என்று எண்ணியதெல்லாம் முறிந்து போக மன்னிப்பு தண்டனையோடு முடிந்த நிகழ்வு சப்பென்று இருந்தது. இருப்பினும் இனி முன்போல் விகடகவி ராணி மனதில் இடம்பெற வாய்ப்பில்லை என்று எண்ணி மகிழ்ந்தனர். ராணி ஊரிலிருந்து வந்த பின்னும் விகடகவி பாடல் எழுதவில்லை. தான் தண்டித்ததால் அவர் வேதனையில் இருப்பதால் தானே சென்று பார்க்கவும் முடியாதே என எண்ணி ராணி மிகவும் துயருற்றாள். அன்று பௌர்ணமி. ராணி
தூங்காமல் வெகுநேரம் சாளரம் வெளியே விகடகவியின் குடிலை பார்த்து கொண்டே இருந்தாள். அப்போதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் மெல்ல புரியலாயிற்று. தமிழில் வஞ்ச புகழ்ச்சி அணி என்று ஒன்று இருப்பதை அவளுக்கு நம்பிக்கையான ஒரு புலவர் ஒரு நாள் தெரிவித்ததை எண்ணினாள். அவரிடமே அவள் பலகாலம் தமிழ் கற்றிருந்தாள். அதை இப்போது ராணி நினைத்து பார்த்தாள். அதன்படி ஒருவரை புகழ்ந்து எழுதினால் அதன் உள்ளர்த்தம் மாறுதலாக இருக்கும். அதுபோல் ஒருவரை இகழ்ந்து எழுதினாலும் அதன் உள்ளர்த்தம் மாறுதலாக இருக்கும். அந்த வஞ்ச புகழ்ச்சி அணியை பயன்படுத்தியே ஔவையார் கூட தொண்டைமானின் படைக்கூடத்தில் வாள், வில், வேல் முதலானவை பளபள என்று கண்ணை பறிக்கும்படி உள்ளன என்றும், அதியமானின் கூடத்தில் போர்க்களங்கள் யாவும் முனை மழுங்கியும் முறிந்தும் கைப்பிடி உடைந்தும் கொல்லன் பட்டறையில் கிடக்கின்றன என்றும் எழுதியிருந்த ஒரு செய்யுளையும் அந்த நம்பிக்கையான புலவர் விளக்கிச் சொன்னதை நினைத்தாள் ராணி. அதியமான் அதிகம் போர்களை சந்தித்ததால் அவன் படைக்கலங்கள் பழுது அடைந்ததையும், தொண்டைமான் போரே செய்யாததால் அவை புதியனவாய் இருப்பதையும் தான் ஔவையார் வஞ்ச புகழ்ச்சியாக சொன்னதை நினைத்தாள் ராணி. மேலும் அந்த புலவர் தனக்கு நையாண்டி பாடல்கள், சிலேடை, நொண்டிக்கவி, சிந்துக்கவி, இரட்டைக்கிளவி, அடுக்குத்தொடர் முதலான தமிழின் சுவை மிகுந்த கருத்துக்களை மேலும் ருசிகரமாகச் சொல்லும் முறைகளை அறிந்தால்தான் தமிழ் மொழியை நன்றாக அறிய முடியும் என்று பலவாறு கூறியதையும் பல செய்யுள்களை தனக்கு போதித்தையும் இப்போது சிந்தித்தாள் ராணி. அந்த புலவர் இறந்து விட்டதால் இப்போதுள்ள அரைகுறை அறிவுள்ள பொற்காசுக்கு ஆசை கொண்ட புலவர்கள் தனக்கு சினமூட்டி விகடகவியை தண்டிக்கும்படி செய்துவிட்டனரே என்று நினைத்தாள் ராணி. இவையாவும் தெளிவுற்ற பின் விகடகவியின் மனநிலையை எண்ணினாள் ராணி. அன்று அரசவையில் பலர் முன் என்னை ஆதரித்து அடைக்கலம் தந்த நீயே என்னை தண்டிக்கலாமா? என்னை நீ புரிந்து கொண்டது அவ்வளவுதானா? என்பது போல் கண்ணீர் மல்க அவர் பார்த்த பார்வையை நினைத்து ராணி அம்பு தைத்த பறவை போல் வேதனை அடைந்தாள். சிறிதும் தாமதிக்காமல் அடுத்த நாள் விகடகவியின் குடிலுக்கு ஓடோடிச் சென்று தானே மன்னிப்பு கேட்டு தன் தவறை நிவர்த்தி செய்ய எண்ணி புத்த தேவனை வணங்கிவிட்டு ராணி விகடகவியின் குடிலுக்குச் சென்றாள். அங்கு விகடகவி எழுதி கொண்டிருக்கும் நிலையில் இறந்திருந்தார். கிழவரின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும், தன்னால் இப்படி நிகழ்ந்துவிட்டதே என்றும் அவர் சற்றே தாமதித்திருந்தால், தன் பாடலை அவையிலேயே விளக்கியிருந்தால், தான் பெற்ற தெளிவு முன்பே பெற்றிருந்தால் என்றெல்லாம் எண்ணி அதிர்ச்சியும் தாங்கொணா துயரும் அடைந்தாள் ராணி. அவர் எழுதி வைத்திருந்த பாடல்கள் சில வெளிப்படுத்தாமல் இருந்தன. தண்டனை பெற்ற பிறகு எழுதியவை. ராணியின் பின்னே ஓடி வந்த வீரர்களும் மக்களும் கதறி அழுதனர். ராணி அந்த பாடல்களை எடுத்து படித்தாள். அவளுடைய நிர்வாகம் பற்றியும் இன்னும் அரசாங்கத்தில் அவள் செய்ய வேண்டிய பணிகள் பற்றியும் நயம் மிகுந்த பாடல்களாகவே இதுவரை எழுதியிருந்த அவர், சில பாடல்களில் நையாண்டியாக மக்களின் வாழ்வு பற்றியும் எழுதிய அவர், அவளுக்கு மட்டுமே புரியும் என எண்ணி வஞ்ச புகழ்ச்சி அணியில் சிறந்த பாடல்களை புனைந்த அவர், இப்போது இறுதியாக எழுதியிருந்த பாடல்களை ஞானத்தை பற்றியும் மிகப்பெரிய தண்டனை கண்டிப்பதுதான் தண்டிப்பது அல்ல என்றும், யாரையும் வயதுக்கு தகுந்த தண்டனை தர வேண்டும் என்றும், வயதானவர்களை பலர் முன் அல்லாமல் தனியே அழைத்து விசாரித்து உண்மை தெளிய வேண்டும் என்றும், கடைசியாக வாழ்வில் தான் கடந்து வந்த போராட்ட வாழ்வில் இருந்து விலகி ஒரு அமைதி புறாவிடம் அடைக்கலமாகி இறுதியில் அந்த புறாவே புலியாகி தன்னை குதறிவிட்டதாகவும், தான் மறைந்த பிறகு தமிழுக்காக மரியாதை செலுத்த தன் பாடல்களை வெளியிட வேண்டும் என்றும் எழுதியிருந்தார். ராணி மிகவும் துயரமடைந்தாள். பின்பு அவரை நல்லடக்கம் செய்ய அந்த குடிலிலேயே செய்தாள். அவர் பாடல்களை பல்லாயிரம் பிரதிகளாக்கி தன் தேசம் தாண்டி வெளிதேசங்களிலும் பரவச் செய்தாள். யாருக்கும் தலைவணங்காத துணிச்சல் மிக்க ஒற்றை ஆளாக, போராளியாக, எதையும் எதிர்கொள்பவளாக இருந்த வீரமிக்க ராணி முதலாக தமிழுக்கு தலைவணங்கி ஆண்டுதோறும் விகடகவி இறந்த நாளை அனைவரும் தமிழ் சிறப்பு நாளாக கொண்டாடும்படி சட்டம் தீட்டினாள். அழியாத செப்பேடுகள் மற்றும் கல்வெட்டுகளிலும் அவர் பாடல்களை பதித்தாள். வாழ்க தமிழ்!